நூலக தந்தை என்றழைக்கப்படுகின்ற டாக்டர் எஸ்.ஆர். அரங்கநாதன் நினைவாக ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 12ஆம் நாள் நூலகர்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அவர் பிறந்த ஊரான மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அரசு நூலகத்திற்கு புதிய கட்டிடம் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் திரு பன்னீர்செல்வத்தின் முன்னெடுப்பில் கட்டப்பட்டுள்ளது. நூலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்டப்பட்டது குறித்து நூலக வாசகர் வட்டத்தை சேர்ந்த திரு தங்கவேலுவிடம் பேசியபோது, புதிய கட்டிடம் உருவாவதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்ட திரு பன்னீர்செல்வத்திற்கு நெஞ்சம் நெகிழ்ந்து நன்றிகளை தெரிவித்ததோடு நூலகத்தை அனைத்து தரப்பினரும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். திரு எம். பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே அவரை நூலக வாசகர் வட்டத்தின் சார்பில் அனைவரும் சென்று சந்தித்து சீர்காழி கிளை நூலகத்திற்கு சொந்த கட்டிடம் வேண்டும் என்றும், அது மட்டுமின்றி ஒரு நூலகத்தை வடிவமைத்து நூல்களை ஒழுங்குபடுத்தி செய்து கொடுத்த நூலக தந்தை திரு எஸ்.ஆர். அரங்கநாதன் பிறந்த மண் இது. இந்த மண்ணில் நூலகத்திற்கு சொந்த கட்டிடம் இல்லாது ஒரு பெரிய குறை என சொல்லி இந்த குறையினை நிவர்த்தி செய்து தரும்படி அவரை கேட்டுக்கொண்டோம். சட்டமன்றத்தில் உரையாற்றுகின்ற போது எஸ்.ஆர். அரங்கநாதன் பிறந்த சீர்காழியில் நூலகத்திற்கு சொந்த கட்டிடம் இல்லை, எனவே ஒரு கட்டிடம் கட்டித்தர வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி பேசினார். சீர்காழி மண்ணின் மைந்தர் எஸ்.ஆர். அரங்கநாதன் பெயரில் ஒரு நூலகம் அமைத்து கொடுத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும், மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களுக்கும், பாசமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு எம். பன்னீர்செல்வம் M.A. B.L. அவர்களுக்கும் நிச்சயமாக நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு நூலகம் திறக்கப்படுமையானால் பல சிறைச்சாலைகள் மூடப்படும் என்பது ஒரு வழக்கு மொழி. அதுபோல ஒரு நல்ல நூலகம் ஒரு அமைதியான ஒரு சூழலில், அதிலும் எஸ்.ஆர். அரங்கநாதன் பயின்ற பள்ளிக்கு பக்கத்திலேயே வந்திருப்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம். கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள், ஆசிரியர்கள், அலுவலர்கள், பிறர் அனைவரும் இந்த நூலகத்தை பயன்படுத்தி நன்மை அடைமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திரு பன்னீர்செல்வத்திடம் பேசியபோது 1,37,00,000 ரூபாய் செலவில் உருவான புதிய நூலக கட்டிடத்தை பார்க்கும்போது மனம் நிறைவாக உள்ளது என்றவர், ஆகஸ்ட் 12ஆம் நாளை டாக்டர் எஸ்.ஆர். அரங்கநாதன் நினைவாக நூலகர்கள் தினமாக கொண்டாட வேண்டும் என்று அரசாணை வெளியிட்டது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அரசுதான் என்று நம்மிடம் தெரிவித்தார். நூலக தந்தை டாக்டர் எஸ்.ஆர். அரங்கநாதன் பிறந்த சீர்காழியில் புதிய நூலக கட்டிடம் உருவாவதற்கு காரணமாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு பன்னீர்செல்வத்திற்கும், டாக்டர் எஸ்.ஆர். அரங்கநாதன் பிறந்த நாளான ஆகஸ்ட் 12ஐ நூலகர்கள் தினமாக அறிவித்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருக்கும் பொதுமக்களுடன் இணைந்து நாமும் நன்றிகளை சொல்லிடுவோம்.